வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனை எப்படி வந்து பிசிக்கு வந்து மிரர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம முதல்ல வந்து ஒரு 6-7 மாசத்துக்கு மேலே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், எப்படி வந்து நம்மளோட மொபைல் வந்துட்டு ஸ்கிரீன் மிரர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க மொபைல் வந்து கேஸ்ட் ஆப்ஷன் இல்லாதனால நமக்கு வந்து ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ வந்து அந்த கேஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு ஆண்ட்ராய்டில் 8 அது இருந்தால் காட்டும். ரொம்ப லோயர் டிவைஸ்லாம் ஃபோன் வச்சிருந்தா வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிபிங் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு அது எப்படி வந்து நம்ம ஃபோனோட ஸ்கிரீன் வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி வந்து Scrcpy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் மூலமா தான் நம்ம வந்துட்டு பிசில இருந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டர்நெட் வந்து தேவை. இந்த ஆப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 MB தான். ஸோ நீங்க வந்து டேரக்டா போய் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அந்த டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம ஈஸியா எனேபிள் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்க மொபைல் வந்து யூஎஸ்பி டிபேக்கிங் வந்து ஆன் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆல் செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டோட அந்த கர்னல் வெர்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வந்து சப்போஸ் ரெட்மி ஃபோன் வந்து வச்சிருந்தேன் MI வெர்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா டெவலப்பர் செட்டிங்ஸ் தான் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தா நோ நீட் யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்துடலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே நமக்கு வந்து பார்த்தோம்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அடிஷனல் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டெவலப்பர் ஆப்ஷன் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணுங்கள். சப்போஸ் இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுங்கள். ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்பாங்க, ஜஸ்ட் அக்செப்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, அக்செப்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஆன் பண்ணிட்டோம். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த URL வந்து போயிருங்க. Scrcpy இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லினக்ஸ் எப்படி விண்டோஸ் மேக்ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து லினக்ஸ் தான். ஜஸ்ட் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். நான் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 MB. இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து Scrcpy அது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் ஃபோல்டர் வந்து கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வந்து ஜஸ்ட் இந்த ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணி ஜஸ்ட் சி டிரைவில் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேங்க. நியூ ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த Scrcpy நம்ம சேம் ஆப்போட ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து ட்ராக் பண்ணி அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் உங்கள் ஃபோன் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி யூஎஸ்பி ஒரு கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து ஃபைல் எல்லாம் காப்பி பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் விண்டோஸில் வந்து பண்ணால் CMD அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராமண்ட் வந்து வரும். கமெண்ட் ப்ராமண்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து டைப் பண்ணலாம் CD, அதுக்கப்புறம் டபுள் டிக் வந்து கொடுங்க. மறுபடியும் வந்து CD டபுள் டிக். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் CD போட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டு Scrcpy அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். Scrcpyனா அந்த சாஃப்ட்வேர் நேம். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள், இப்போ நமக்கு வந்து அந்த Scrcpy அதோட இது லொக்கேஷனுக்குள்ள வந்து போயிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு கோடு வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கோட் எல்லாமே நம்ம டைப் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்ரு வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அவ்வளோதான், ஒன்றுமே வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து போய்க்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோடும் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த Scrcpy இருக்கும். அந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்கள் நம்மளோட ஃபோன் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இப்போ வந்து பாருங்கள் என்ன வேணால் பண்ணுறேன். ஓகே, வாட்ஸ்அப், இது நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்காது. ஜஸ்ட் இது யூடியூப் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப், இதுக்கப்புறம் யூடியூப், இதுக்கப்புறம் நம்மளோட பர்சன் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் வோடாஃபோன் ஆப், 1 செகண்ட், இது நம்மளோட அமேசான்,
வந்து பார்க்குறீங்க நமக்கு எல்லாமே வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நம்ம எந்த விதத்துலேயும் வந்து பண்ண லேகிங் வந்து அந்த இடத்துல கிடையவே கிடையாது. நம்மளால் வந்து பண்ண ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. இந்த கமெண்ட் ப்ராப்ளமில் வந்து என்ன காட்டுதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ண என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. Xiaomi இன்ஃபோ வந்து டிவைஸ் வந்து Xiaomi Mi 90 Android 10. நான் வந்து பண்ண Android 10 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு காட்டுது. இப்போ நம்ம இது பண்ணுறது மூலமாக நமக்கு ரீட் ரைட் ஸ்பீடில் வந்து எவ்வளோன்னு சொல்லி காட்டிருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து பாருங்கள் இன்டர்ஃபேஸ் இங்கே வந்து நீங்கள் பார்க்க ஃபோன் அப்படியே வந்துருச்சு. பட் இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு நம்ம பிசியில் வச்சுட்டு நம்ம ஒரு பிசியில் இப்போ நான் வந்து பிசியில் இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டயலர் பேடோ இல்லை ஒரு மெசேஜிங் ஆப்போ நம்ம கிளிக் பண்ணால் ஓப்பன் வந்து ஆகாது. நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம எந்த இது ஆப்பும் கிளிக் ஆகாது. பட் நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஜஸ்ட் அமேசான் வந்து டேப் பண்ணினா உங்களுக்கு வந்து அமேசான் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஓப்பன் ஆகி தான் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணது ஒரு மிரர் மாதிரி தான். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மொபைலில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மூவி பண்ணுறீங்க, ஒரு மூவி பார்க்குறீங்க, இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது கேம் வந்து விளாட்றீங்க, நல்லா பெரிய ஸ்கில் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் வந்து Scrcpy இந்த ஆப் வந்து போனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேம் வந்து விளாண்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பண்ணால் பஸ் எடுத்து கிளம்பிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகலாம். இப்போ எனக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் எனக்கு வந்து 0.1 செகண்ட் டிலே இருக்குது. அது காரணம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து பண்ண டிலே வந்து தெரியுது. பட் நான் இதுக்கு முன்னாடி வந்து பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணலை. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு லேக் டிலே வந்து கிடையாது. இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த லேக் வந்து காட்டுது. ஏதோ காலேஜ் பஸ் முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த காலேஜ் பஸ் ஓவர்டேக் அடிக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுவோம். நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் நிற்க முடியாதா, இங்கே தானே நிற்போம். ஓகே நம்ம முதல்ல சொல்ல இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். பட் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டோம்னா மட்டும் தான் லேக் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து போனால் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் மாஸ்டர் வீடியோ சாங். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே சூப்பராக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பண்ணால் என்ன பண்ணணும் எல்லாமே இதில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கேமராவில் வந்து பாருங்கள். கேமரா ஓப்பன் பண்ணி நம்ம கேமராவில் வந்து பார்க்கலாம். ஹாய் காய்ஸ். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Scrcpy இந்த வெப்சைட் வந்து போங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விண்டோஸோட ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள் Scrcpy அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலை போட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி ஃபைல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து பண்ண ஒரு சில கோடிங்லாம் போட்டோம். அந்த கோடிங் எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த Scrcpy இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபோன் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் இங்கே வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ணால் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே கீழே வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து பண்ணால் பின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கீழே பின் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிசி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே ஆன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் அது மூலமாக யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே இது வந்து போனால் ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரிக். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பண்ணால் Scrcpy வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பிசி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் சி டிரைவில் போட்டு அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த கமெண்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்கிரீன் வந்து போனால் அப்படியே உங்கள் பிசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் பிசி வந்து உங்கள் மொபைலோட கனெக்ஷன் வந்து போனால் பிசி கூட கனெக்ட் ஆகிருக்கணும் டேட்டா கேபிள் மூலமாக. அப்போ தான் மட்டும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் USB டீபக்கிங் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். கேம்ஸ் விளாண்டுருக்கும் போது நீங்கள் ஒரு சில லேக் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி லேக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறால தான் மட்டும் தான் எனக்கு வந்து பணம் வந்துச்சு. ஸோ மற்றபடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான லேக் வந்து நான் ஃபேஸ் பண்ணல.
அதுக்கப்புறம் இது வந்து பண்ண உங்களுக்கு நல்லா கிளியரா வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நல்ல ஒரு ரேம் வந்து தேவை. மினிமம் வந்து பண்ண உங்ககிட்ட ஒரு 4GB ஒரு 8GB இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க வந்து பண்ண 2GB ரேம் வந்து வச்சிருந்தா கண்டிப்பா லாகிங்கான சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணுங்க, இல்லை ரொம்ப ஹேங் ஆச்சுன்னா வந்து விட்டுருங்க. ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பண்ண மொபைலோட ஸ்கிரீன் வந்து பண்ண பிசிக்கு வந்து ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எங்க ஒர்க் ஆகுன்னு சொல்லி வந்து நம்ம கேம் வந்து பெரிய ஸ்கிரீன் விளையாட முடியும். நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, இந்த பஸ் கேம் வந்து விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூவி பார்க்க போறோம்னா மூவி போட்டு அப்படியே பார்க்கலாம். தென் ஒரு ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம், நம்ம அது பெரிய ஆப்பை வந்து நம்ம பிசி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்க ஈஸியாக ஷார்ட்கட்டாக கூட பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஆப் வந்து பண்ண ஜஸ்ட் டாஸ்க் பார்ல வந்து இழுத்து விட்டுருங்க. ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஒன் கிளிக் தான். இந்த மாதிரி நம்மளால வந்து பண்ண மொபைல் வந்து மிரர் வந்து பண்ணிக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஒர்க்கிங் ஆச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்லுங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துக்கு அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண போர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லபடியாக சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.